நினப்புலக்க Hi, hello friends, welcome back to my Tamil Edits YouTube channel. நீங்கள் ப்ரில் பார்த்துருவீங்க. ப்ரில் பார்த்தா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிருக்கேன். சாங் லோ சாங் சாங்கில் பார்த்தீங்கன்னா நான் பிக்சரை சேட் பண்ணி எடிட் பண்ணியிருப்பேன். அதில் இருக்கிற மாதிரியே பார்த்தா எப்படி உங்களுடைய ஃபோட்டோ வச்சு மாற்றி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ நான் போகிற அடுத்தடுத்து வீடியோஸ் எடிட் பண்ண வீடியோஸ்லாம் அடுத்து போடுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோ செட் பண்ணி மறக்காமல் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு அதே போல் பார்த்து இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். மறக்காமல் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பார்த்தா மெசேஜ் பார்த்தா பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம பார்த்தா வீடியோ தான் பண்ணிடலாம். ஓகே, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தா அலர்ட் மோஷன் ஆப் எடுத்து அலர்ட் மோஷன் ஆப் இருந்தால் மட்டும் தான் உங்களை அந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். இந்த ஆப் லிங்க் பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இருக்குது. வேண்டுகிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி இந்த ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணி பார்த்தா எடுத்துங்க. ஓகேங்களா, சரி வாங்க எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அதை பார்த்தலாம். ஜஸ்ட் பார்த்து அந்த ப்ராஜெக்ட் இருந்தால் மட்டும் தான் உங்களால் அந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியல. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க் மூலம் ப்ராஜெக்ட் பார்த்தா கிளிக் பண்ணி உங்கள் அலர்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படின்னா QR கோட் ஸ்கேன் பண்ணி கூகுளில் ஸ்கேன் பண்ணியும் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் அலர்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான ஸ்கேனர் அதுக்கப்புறம் தான் லிங்க் பார்த்தீங்கன்னா அது ஃபாண்ட்டு கஷ்டப்பட தான் வீடியோ எடுப்படுறது ஃபாண்ட்டு தேவைப்படுக்கலாம். ஃபாண்ட்டு உங்களுக்கு நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான ஃபாண்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துட்றாங்க. அந்த ஃபாண்ட்டுக்கு நிறைய பேர் பார்த்தா ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணி அலர்ட் இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்னு கேட்குறீங்க. எப்படி நான் கொடுக்குற ஃபாண்ட்டு டவுன்லோட் பண்ணி அலர்ட் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான வீடியோ பார்த்தா ஃபுல் டெய்லியோட வீடியோ பார்த்தா போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கஸ் பண்ணுறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, சரி ஓகே, ஜஸ்ட் நீங்கள் அந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஸ்கேனரு அதாவது QR கோடு ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் லிங்க் அதுக்கப்புறம் தான் ஃபாண்ட் லிங்க் ஓகேங்களா. 3 பார்த்தா இருக்கும். 3 பார்த்தா தேவைப்படுது. இதுதான் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணுறதுக்காக 3 பார்த்தா நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஓகே, நீங்கள் எப்படி அதை 3 எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ எப்போ அப்லோட் பண்ணிருக்கணும் அந்த டேட்டா பட்டா கரெக்டாக நோட் பண்ணிங்க. அந்த டேட்டா கரெக்டாக நோட் பண்ணிட்டு நம்ம டெலிகிராம் குரூப் அந்த ஒரு டேட்டா செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR ஃபாண்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, எப்படி நீங்கள் கொடுக்குற மெட்டீரியல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுக்குது ஃபாண்ட் எல்லாமே எப்படி பார்த்தா எடுக்குதுன்னு தெரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா டீட்டெயிலாக பார்த்தா வீடியோ பார்த்தா கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு வந்துருங்க. அதில் ஜஸ்ட் நீங்கள் அலர்ட் ஆப்பில் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஷோ ஆகும். அதில் இம்போர்ட் ஆனால் பார்த்தா ஜஸ்ட் உங்களோட ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ண மட்டும் மோஸ்ட்லி எடிட் பண்ணி முடிச்சலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்லாம் இருக்கும், சாங்லாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிலே இருக்கும். ஓகேங்களா, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஓகே, ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்து அப்படின்னா கரெக்டாக 18:24 ஓகேங்களா. இதுலேருந்து பார்த்தா உங்களோட ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, இங்கேருந்து ஓகேங்களா ஜஸ்ட் எப்படி உங்கள் ஃபோட்டோக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் ரூம் பண்ணால் மட்டும் தான் அந்த வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தோன்னா உங்கள் மொபைலில் பார்த்தா பிக்சார்ட் அப்படின்ற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிங்க. இந்த அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜ்லேருந்து ஒரு ஆப் லிங்க் கொடுத்துருக்கேன், எடுத்துக்கங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த ஆப்பை பார்த்தா ஓப்பன் பண்ணி எடிட்டிவ் ஃபோட்டோ அப்படின்றது கொடுத்துட்டு யாரை சேட் பண்ணி அதாவது உங்கள் ஃபோட்டோ ஓகே யாரை செக் பண்ணியோ உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஷோ கீழே உங்களுக்கு ரிமூவ் பீச்னு ஆப்ஷன் ஷோ. ஓகேங்களா, அந்த ரிமூவ் பிஜி அப்படின்றது கொடுத்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ரூம் ஆகிடும். ரிமூவ் ஆனால் பார்த்து மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பார்த்தா பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு தான் வந்துடுங்க. வந்து திருப்பி உங்கள் அனிமேஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி தான் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் இல்லை வீடியோ செட் பண்ணுறதுனால மறக்காமல் எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தா அதே போல் பார்த்தா எடிட் பண்ணி பார்த்தா கொடுத்துடலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் பார்த்து பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க ஆனால் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. ஃபோட்டோ பார்த்தோன்னா கரெக்டாக 9:20 ஓகேங்களா, 20 நெல் ஓகேங்களா. சரி ஓகே, ஜஸ்ட் இங்கேருந்து பார்த்தா ஃபோட்டோ ஆட் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஃபோட்டோ பார்த்தா 8:22 ஓகேங்களா. இங்கேருந்து பார்த்தா ஆன் பண்ணோம். சரி ஏற பண்ணுங்க. அதான் கிளிக் பண்ணி கேமரா ஆப்ஷன் பண்ணால் ஆன் பண்ணா பண்ணிவிடுங்க. கேமரா ஆப்ஷன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபோட்டோ இருக்கா ஜஸ்ட் அந்த எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணுங்க. இங்கே இந்த பர்சனோட ஃபோட்டோ இருக்கும். இந்த பர்சன் ஃபோட்டோ கிளிக் பண்ணி கலர் ஃபில்லை கொடுத்துங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபிட்டுன்னு பார்க்கலாம். ஃபில்லு கொடுக்காதீங்க, ஃபிட்டு கொடுத்துட்டு இங்கே ஸ்டார் பட்டன் மாதிரி இருக்கும், அது மாதிரி கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ உங்களுடைய ஃபோட்டோ வந்துருக்கும். அந்த ஃபோட்டோ மேலே கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்னு இருக்கும், அந்த ப்ளஸ்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோ பார்த்தா பக்காவாக செட் ஆகிடும். செட் ஆனால் பார்த்தா அந்த ஃபோட்டோ மேலே அழுத்தி பிடிச்சி உங்களுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாதிரி பார்த்தா அலைன் பண்ணி கரெக்டாக பார்த்தோன்னா வச்சிங்க. ஓகே, உங்களுக்கு எடுத்தே போதோ அப்படி வச்சிங்க. இல்லை அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி கீழே உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இருக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு இந்த லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரொட்டேட் பண்ணுறது, இது பார்த்தோன்னா ஜூம் அவுட் பண்ணுறது, இங்கே அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா வச்சுக்கலாம் ஃபோட்டோவை கரெக்டாக. ஓகே, இதே போல் பார்த்தா உங்கள் ஃபோட்டோவை அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா ஃபோட்டோ செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா அப்படின்னா மேலே ஏற பண்ணிருக்கோம், அது மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஆனால் வீடியோ அதில் 100 பிக்சர் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 மினிட்ஸ் முடிஞ்சிடும். பார்த்தா உங்களோட கேரில் இந்த வீடியோ சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோ பார்த்து எடிட் பண்ணிக்க இந்த வீடியோ உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக வீடியோ இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.